இந்த படம் எடுக்கும்போதே எங்களுக்கு தெரிஞ்சு இந்த படம் ஓடப்போகுது, நம்ம எல்லாத்துக்கும் இந்த படத்துலேருந்து அடுத்த லைஃப் கிடைக்க போகுது அப்படின்னு தெரியும். கம்பெனி ஆர்டிஸ்ட்னு ஒரு 15 10 பேர் கூப்பிட்டு எங்களுடைய வேலை என்னென்னா அந்த க்ரௌடை க்ளீன் பண்ணுறது, அங்கே செட்டில் ஏதாவது வேலை பேலன்ஸ் இருந்தால் செய்கிறது, அந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ, இது சாப்பாடு போட ஆளுனா டக்குன்னு நாங்கள் போய் போடுவோம். இந்த மாதிரி வேலை செய்வோம். சீன் வரும்போது நடிப்போம். ஆனால் இந்த படத்தில் எனக்கான சீன் வரவே இல்லை. விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு நடிகரை நான் பார்த்துருக்கேன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். உதவி பண்ணுறது அவர் மாதிரி நிகர் யாருமே இல்லை. டி நகரில் அவ்வளோ ஏழை மக்களுக்கு உணவு போட்டாங்க. நடிகரா நடிப்போ இல்லை பர்சனல் லைஃப்லையோ உங்களுக்குள்ள இருக்க ஒரு மிகப்பெரிய ஏக்கம் என்ன சார்? ஏக்கம் இந்த படம் ஒரு நல்ல ஒரு வெற்றி, மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ரீச் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்க வேண்டியது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு? மகாராஜா படம் வந்து நான் ஒரு ரோல் வந்து பண்ண வேண்டியது. சிங்கமொழி என்னன்னா இப்படி பண்ணாருங்கிற மாதிரி. பேமெண்ட் சொல்லும்போது உங்களுடைய வாழ்நாள் அதிகபட்ச ஆசையே 1 கோடி ரூபாய் சம்பளம். அது ஏன் அவ்வளோ பெருசா அதை யோசிக்கிறீங்க? ஏன் பெருசா யோசிக்க கூடாது? பொண்ணு பார்த்து வைக்க ஆள் இல்லை. தான் ஓகே. அதுக்கப்புறம் நான் பொண்ணு பார்த்து ஒரு பொண்ணு ஓகே ஆச்சுன்னா என் சொந்தக்காரன் வந்து கெடுத்து விட்டாங்க. எல்லாருமே லவ்னு போயிடுறோம். நம்ம கூட இருந்து நம்ம நல்லது கெட்டது பார்க்குறது, வருத்தப்படுறது அம்மா அப்பா தான். நல்லா இருந்தாலும் சந்தோஷப்படுறது அவங்க தான். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு கிடைக்கல அந்த விஷயம். அதுதான் வருத்தம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நேயர்களுக்கு வணக்கம். வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தின் மூலமா திரையில தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சு, அழகர்சாமியின் குதிரைகள் திரைப்படத்தின் மூலமா தேசிய விருதையே தனக்குன்னு சொந்தமாக்கிய ஆக்டர் அப்புக்குட்டி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அவங்களுடைய அனுபவத்துல இருந்தும் திரைப்பயணங்கள்ல இருந்தும் நிறைய விஷயங்கள் அவங்க கூட பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார். அப்புக்குட்டியுடைய வாழ்க்கை பயணத்துல இருந்தும் திரைப்பட பயணத்துல இருந்தும் ஒரு சில புகைப்படங்கள். முதல் பாகம் நடிக்கும்போது எங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் வந்து நமக்கு லைஃப் கிடைக்க போகுது, இந்த படம் எடுக்கும்போதே எங்களுக்கு தெரிஞ்சு இந்த படம் ஓடப்போகுது, நம்ம எல்லாத்துக்கும் இந்த படத்துலேருந்து அடுத்த லைஃப் கிடைக்க போகுது அப்படின்னு தெரியும். அதனால் பயங்கர எல்லாத்துக்குமே நல்லா பண்ணணும், ஒரு ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லோரும் பிஸி ஆகிட்டோம். சூரி பிஸி ஆகிட்டார், நிதிஷ் அண்ணன் பிஸி ஆகிட்டார், அப்புறம் விஷ்ணு விஷால் எல்லாருமே பிஸி ஆகிட்டோம். கொஞ்சம் சந்திப்பு கம்மியாயிடுச்சு. நாங்கள் ஒரு 2 வருஷம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். எல்லோரும் டெய்லி சந்திக்கிறது இந்த விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாம் பிஸி, மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஃபோன் பண்ணால் அப்புறம் பேசுகிறேங்கிறது. நானாக இருந்தாலும் அதான். அப்படிங்கிறப்ப அந்த வெண்ணிலா கபடி 2 எடுக்கும்போது நாங்கள் எல்லோரும் ஒன்று சேரும்போது பெரிய ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அது ஒரு மறக்க முடியாத விஷயம். இந்த சாங்லாம் எடுக்கும்போது எனக்கு மறக்க முடியாத விஷயம். இது ஒரு நட்பு எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் நட்பை மிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு நம்ம தனித்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகே, அது உண்மைதான். அந்த படத்தை ஒரு 2 வருஷம் பார்க்காதது அப்படி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. என்னன்னா நான் ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸு அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீரம் படத்தில் அழுக்கு ட்ரெஸ்ஸு அப்படி போட்டு வந்து நிற்கும்போது அவர் வர்றதுக்கு முன்னாடியே நான் மேக்கப் போட்டு ரெடி ஆகிடுவேன். ஏன்னா அஜித் சார் பெரிய ஆர்டிஸ்ட். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதனால் ஒரு 4-5 நாளாகவே என்ன அப்படி தான் பார்த்தார் அஜித் சார். ஓகே, என்ன இவர் எப்படி இருக்காரு, நல்லா யார், அப்போ தான் என்ன கேட்குறாரு, இவர் யார் என்ன இந்த படம் நடிச்சிருக்காரு, நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்படியா, சரி சரி சார் அப்படின்னா சீன் நடிக்க அஜித் சாருக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. நடித்து முடிச்சோடனே ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், உங்களை ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோமா. ஃபோட்டோ ஷூட்டாக நான் இப்போ செம்ம பிஸியாக இருக்கேன். அந்த டைமில் எனக்கு டேட்டு கொடுக்குற கூட டைம் கிடையாது, அந்தளவுக்கு பிஸி இருந்தாலும் சரி இல்லைன்னு சொல்ல முடியாதுன்ட்டு. நான் எப்படி சொல்ல முடியாது, கண்டிப்பாக பண்ணலாம் சார், பண்ணலாம் சார் அப்படின்ட்டேன். அப்புறம் தாடி எல்லாம் எடுக்கணுன்ட்டார். தாடி எல்லாம் மாற்றணும் கெட்டப்புன்னார். அப்படின்னோடனே எனக்கு ஷாக். ஐயோ எதுவும் முடியாது சார், இப்போதைக்கு முடியாது சார், ஏன்னா எனக்கு படம் நிறையா இருக்குது, எல்லாம் கன்டினியூட்டி இருக்குது, முடியாது அப்படி. அப்படியா அப்படின்னு விட்டார். அப்புறம் வேதாளம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணும்போது அட்வான்ஸ் கொடுக்கும்போதே சொல்லிட்டார், ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது என்னார். சரி சார் அப்படின்ட்டு, ஏன்னா அடுத்து அந்த கமிட்மெண்ட்டு தான். அப்புறம் ஃபோட்டோ ஷூட் பண்ணார். அவர் ஏன் தாடி மீசை எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னார்னா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. கெட்டப்பே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் பண்ணது மறக்க முடியாது அஜித் சார். நல்லா பேசப்படுது மக்கள் மத்தியில். அந்த 2 படம் வீரம் வேதாளம் 2 படமும் சிவா சார் நடிக்க வச்சதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கும் வீரம் வேதாளம் எங்கே போனாலும் என்னை வந்து தம்பி மயில் வாகனம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பேசுவாங்க. அது பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படம் அழகர்சாமியின் குதிரைக்கு அப்புறம் நான் பர்ஃபார்மன்ஸாக எனக்கு ஓரளவு திருப்திப்படுத்தின ஒரு படம் இந்த படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு.
கண்டிப்பாக அந்த படம் வந்து மக்கள் மத்தியில் சொல்லப்போனால் விவசாயியுடைய நிலைமையை மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லும். ஒரு விவசாயியை நம்ம எப்படி மதிக்கணுங்கிறத வந்து இந்த படம் எடுத்து சொல்லும். நம்ம நாட்டில் விவசாயி எவ்வளோ முக்கியங்கிறத வந்து இந்த படம் வந்து சொல்லும். இயக்குனர் பொன்னிமோகனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பேர் வாங்கி தரும். மக்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரி படங்களையும் நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு அடுத்தடுத்து இப்படி ஒரு நல்ல படங்கள் பண்ணணும்னு தோணும். ஓகே. இந்த படம் ரிலேட்டடான ஒரு சில புகைப்படங்கள்லாம் பார்க்கும்பொழுது, ஒருவேளை அப்புக்குட்டிக்கும் இதுக்கும் ரொமான்ஸ் சீனெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற மாரி படத்துல வேண்டாம், அத விட்டுருங்க. அது படம் வந்ததுக்கப்புறம் நாங்க பார்த்துக்குறோம். நிஜ லைஃப்ல என்னதான் கதை? என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க. உங்க காதல் கதை என்ன? ஏதாவது இருக்கா? ஏன் எதுவுமே இல்ல இப்போ வரைக்கும்? ஒரு அப்டேட் இல்லைம்மா, இப்போ அம்மா அப்பா ரொம்ப முக்கியம். ம். ஒரு நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு நான் புரிஞ்சிச்சு. ஏன் மேரேஜ் பண்ணல, இல்லை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க வரீங்க. மெயினாக வந்து தாய் தகப்பன் நான் பிஸியாக இருக்கும்போது எனக்கு பொண்ணு பார்த்து வைக்க ஆள் இல்லை. அம்மா தான். ஓகே. அதுக்கப்புறம் நான் பொண்ணு பார்த்து ஒரு பொண்ணு ஓகே ஆச்சுன்னா என் சொந்தக்காரங்க வந்து கெடுத்து விட்டாங்க. கெடுத்துருக்காங்களா சார்? ஆமாம், என்ன கெடுத்து விட்டாங்கன்னா நம்ம கேஸ்ட் வேறு, அவங்க கேஸ்ட் வேறு. இதை எதிர்த்து எனக்கு எப்படி பேசுகிறேன்னா அந்த டைமிங்கில் எனக்கு தெரில. ஆனால் இன்றைக்கி என்ன, நான் ஐயோ கேஸ்டாக கீஸ்டாக அன்றைக்கி ஒரு சொந்தக்காரங்க படம் நம்மளை பொண்ணு பார்க்கும்போது வேணான்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறேன்னு எனக்கும் தெரில. இப்படி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ அம்மா அப்பா இருந்தாங்கன்னா எப்படி இருந்தாலும் ரொம்ப அம்மா அப்பா, அதனால தான் சொல்கிறேன், அம்மா அப்பா ரொம்ப முக்கியம் ஒரு எல்லாத்துக்குமே. எல்லாருமே லவ்னு போயிடுறோம். நம்ம கூட இருந்து நம்ம நல்லது கெட்டது பார்க்குறது, வருத்தப்படுறது அம்மா அப்பா தான். நல்லா இருந்தாலும் சந்தோஷப்படுறது அவங்க தான். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்கல அந்த விஷயம். அதுதான் வருத்தம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அம்மாவை பத்தி இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க. அம்மாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள். உண்மையாகவே எங்கள் அம்மா நான் ஒரு வேளை சாப்பிட்லன்னா கூட நிம்மதியாக இருந்தது கிடையாது. நான் சாப்பிட்ணுங்கிறதுக்காக எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் விவசாயம் எப்படி, எங்கள் அம்மா ஒரு விவசாயி. அப்போது காலை கதிரெடுத்து அதில் வர்ற வருமானத்தை வச்சு சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய காய்கறியை வச்சு சமைச்சு போடுறதா இருக்கட்டும், அவங்க இருக்கும்போது தெரியலம்மா. அது இல்லாதப்போ தான் அவங்களுடைய அருமை நமக்கு தெரியுது. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னா எங்கள் அம்மா மிஸ் பண்ணிட்டேன். கில்லி, விஜய் சார் கூட நான் நடித்த படம். விஜய் சார் கூட நடிக்க போகிறோம்னு எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த படத்தில் வந்து எனக்கு த்ரோட்டாக ஒரு 40 நாள் மீட்ரு போட்டு விட்றனார் அசோசியேட் டைரக்டர். க்ரௌடில், அந்த கபடி க்ரௌடில். இல்லை எனக்கு சீனா கொடுங்க அப்படின்னு. அப்போ ஒரு நாள் தான் வரும் பண்ணுறியான்னாரு. சரி சார் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படி கிடைச்ச வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பு. ஆனால் குருட்டு தைரியத்தில் சொல்லிட்டேன் நான் பண்ணுறேன்ட்டு. நான் தரணி சார் வந்து செம்ம போல்டான டைரக்டர். லைட்டாக தப்பு பண்ணால் கூட திட்டு விடும். செம்மையாக சுலுக்கு எடுத்தார். எனக்கு அந்த மாதிரி படங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம இன்னொன்றும் என்னை மாற்றிக்கணும்னு தோணுச்சு. கில்லிங்கிற படம் அந்த ஒரு சீன்னாலும் எனக்கு சிரிப்பு வந்தது. எல்லாருமே தேட்டரில் சிரித்தாங்க. நம்ம மறக்க முடியாத படம். விஜய் சார் கூட நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். பெருசா அதில் டைலாக் இருக்காது. ஆமாம், அவரு நெய் எடுத்துட்டு வான்னு அங்கே சொல்லுவார். அவருக்கு கேட்கல, நெய் எண்ணெயை நான் போட்டு திரும்பி அடிக்கிறீங்க. பார்ப்பேன். ஓ மண்ணெண்ணையா நம்ம என்னடா நெய்னா எனக்கு அடி விடும். ஒரு சின்ன கண்டென்ட்டு. ஆனால் தேட்டரில் ஒரு நிமிஷம் செகண்டாக சிரிப்பு மக்கள் மத்தியில். அந்த படத்தில் தான் எனக்கு வெளியில் ஓரளவு கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் கில்லியில் நடிச்சிருக்கீங்களே, என்னன்னா சினிமாக்காரங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சது. இன்றைக்கி வந்து ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த சீன் வந்து. அப்போ சினிமாவுக்கு அடையாளம் காட்டின படம் இது. ஆக்சுவலாக சினிமாவுக்கு போராடி கொண்டிருந்த நேரங்கள் இது. ஓகே. எல்லா கம்பெனிலையும் வாய்ப்பு கேட்டு அலைஞ்ச நேம். விஜயகாந்த் சார் கூட கள்ளழகர் இந்த படம் வந்து ஷூட்டிங் நடக்குது. எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்ட்டு அந்த படத்துக்கு போயிருக்கேன். கம்பெனி ஆர்டிஸ்ட்னு ஒரு 10 பேர் கூப்பிட்டு போவாங்க. எங்களுடைய வேலை என்னென்னா அந்த க்ரௌடை க்ளீன் பண்ணுறது, அங்கே செட்டில் ஏதாவது வேலை பேலன்ஸ் இருந்தால் செய்கிறது, அந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ, இந்த சாப்பாடு போட ஆளுனா டக்குன்னு நாங்கள் போய் போடுவோம். இந்த மாதிரி வேலை செய்வோம். சீன் வரும்போது நடிப்போம். ஓகே. ஆனால் இந்த படத்தில் எனக்கான சீன் வரவே இல்லை. ஆனால் ஒரு 40 நாள் வந்து நான் அந்த படத்தில் வேலை பார்த்தேன். அப்போ விஜயகாந்த் சாரை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது. விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு நடிகரை நான் பார்த்துருக்கேனா இல்லைன்னு தான் சொல்லுவேன். உதவி பண்ணுறதுல அவர் மாதிரி நிகர் யாருமே இல்லை. டி நகரில் அவ்வளோ ஏழை மக்களுக்கு உணவு போட்டார். நிறைய ஆப்ரேஷன் உதவி பண்ணியிருக்காரு. உண்மையாகவே தெரிஞ்சு பண்ணுங்கிறது நல்ல விஷயம். எல்லாருமே உதவிங்கிறது தெரிஞ்சு பண்ணால் கூட தப்பு இல்லை. அந்தளவுக்கு ஒரு ஓப்பனாக இருந்தவர். கோவம் தான் கோவப்பட்டுருவார், சந்தோஷமாக தான் சந்தோஷம். ஒரு யதார்த்தமான மனிதர். அதுதான். அது எல்லாருமே நம்ம மிஸ் பண்ணுறோன்னு தான் சொல்கிறேன். விஜயகாந்த் சாருடைய போக்கு வந்து சினிமாவில் அவர் வெற்றி பெற்றார், அரசியலில் அவர் வெற்றி பெற முடியல. அதுக்கு எனக்கு உண்மையாக ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஓகே. நடிகரா, நடிப்போ இல்லை பர்சனல் லைஃப்லையோ உங்களுக்குள்ள இருக்க ஒரு மிகப்பெரிய ஏக்கம் என்ன சார்? ஏக்கம் நல்லா இருக்கு, பட் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுதான் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இன்னும் வரணும் அப்படிங்கிறது தான். ஓகே.
இப்போ வந்து தமிழ் சினிமால ஒரு சில படங்கள் வந்து வெற்றி படமா அமைஞ்சிருக்கும். தமிழ் சினிமா, மலையாள சினிமா எத வேணா எடுத்துக்கலாம். இந்த படம் ஒரு நல்ல ஒரு வெற்றி, மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ரீச் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்க வேண்டியது தெரியுமா? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு அதாவது உங்க கைவிட்டு போன ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்? மகாராஜா படம் வந்து நான் ஒரு ரோல் வந்து பண்ண வேண்டியது. ஓகே. ஃபஸ்ட்டு என்னதான் ஃபோட்டோ எல்லாம் வாங்கி பார்த்துட்டு, இப்போ எப்படி இருக்கேன் எல்லாமே பார்த்தாரு டைரக்டர். அப்புறம் அந்த ரோல் வந்து இதான் சொல்றேன், டைரக்டர் படம் தான் எப்பவுமே சினிமாவுல, ஆக்டர் கிடையாது. அப்போ சிங்கமுடி சார் அந்த கேரக்டருக்கு உருவம் கரெக்டாக இருக்காரு. அவரை ஓகே பண்ணுறாங்க. செம்மையான கேரக்டர். ஓகே. அவர் கேரக்டர் அவ்வளோ பேசப்படுது. எங்கள் அண்ணன் தான் சிங்கமுடின்னா எனக்கும் பெரிய சந்தோஷம். படத்தில் வந்து அவர் அவருடைய சீனை பார்க்கும்போது அப்படி ஒரு நெகட்டிவ் கேரக்டரு. சிங்கமுடி அண்ணனா இப்படி பண்ணாருங்கிற மாதிரி ஒரு ரோலு. ஆக்சுவலாக அது நான் பண்ண வேண்டிய ரோலு. ஓகே. மிஸ் ஆனாலும் என்னை விட சிங்கமுடி அண்ணா சூப்பராக பண்ணியிருந்தார். ஓகே. ஆனால் எனக்கு வருத்தமாக இருந்தாலும் அண்ணன் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படி இன்னொன்னு நான் அப்படியே அரசல் புரசலா காதுல விழுந்த விஷயம், மஞ்சுமெல் பாய்ஸ் படம். ம். நீங்க பண்ண வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டோமே, நிஜமா? உண்மைதான். அதுலேயும் ஓகே. வந்து ரோல் சொன்னாங்க. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கும் தெரில. அதுக்கப்புறம் கூப்பிடாம விட்டாங்க. அது காரணம் என்னால் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியல. ஆமா. வருத்தப்பட்டீங்களா? ச்சே நம்ம நடிச்சதான். நிறைய படமா அது மாதிரி 1, 2லாம் கிடையாது. சம்பளத்தினால மிஸ் ஆகும் சில படங்கள். ம். சில படங்கள் வந்து ஒருவேளை நேர்ல பார்த்தப்போ அவங்க கேரக்டர் இன்னும் உடம்பு வெயிட் இருந்திருக்கலாம். பழைய மாதிரியே நெனச்சிருப்பாங்க. ம். குண்டா இருந்த மாரி நெனச்சிருப்பாங்க. இப்போ ஒல்லியா இருக்கும். அத வச்சு நெனைக்கலாம். இப்படி ஒரு சில படங்கள் மிஸ் ஆகும். மெயினா பாதி முக்காவாசி பேமெண்ட்ல தான் மிஸ் ஆகும். பேமெண்ட் சொல்லும்போது உங்களுடைய வாழ்நாள் அதிகபட்ச ஆசையே ₹1,00,00,000 சம்பளம். அது ஏன் அவ்ளோ பெருசா அத யோசிக்கிறீங்க? ஏன் பெரியசா யோசிக்கக்கூடாதா? ஓகே. யோசிக்கல என்ன தப்பு இருக்கு? ₹1,00,00,000ங்கிறது சாதாரணமா இன்னைக்கு. ₹1,00,00,000 இருந்தா தான் ஒரு வீடே வாங்க முடியும். அதுதான் உங்களுடைய அதிகபட்ச கனவா இல்ல சினிமால? 10 கோடி குடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன். 100 கோடி குடுத்தாலும் வாங்கிக்குவேன். அது வந்து அது உங்க குரோத்த நிர்ணயிக்கிற விஷயமா பார்க்குறீங்களா சார்? கண்டிப்பாம்மா. இன்னைக்கு வந்து நம்ம வண்டி எடுத்துட்டு வெளிய போறோம். பெட்ரோல் போடணும். டிரைவர் வேணும். ம். ஓகே சாப்பிடணும். ஓகே 4 பேர பார்த்தா டீ வாங்கி குடுக்கணும். இதில் சும்மா கிடையாது. வெளியில புரியுது. போனா ஒரு செலவு. மினிமம் ஒரு நாளைக்கு ₹5000 செலவாகுது. நான் இதுக்கு முன்னாடி ₹100 வச்சு செலவு பண்ணது. இன்னைக்கு ஒரு நடிகராகும்போது எனக்குன்னு ஒரு செலவு அது. ம். அன்றைய செலவு வேற, இன்னைக்கு உள்ள செலவு வேற. ஒவ்வொரு நாளைக்கு மாறுது. மத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. ம். ஏன் திரும்பவும் நீ ₹100 செலவு பண்ணி இருக்க வேண்டியிருந்தாலாம் இருக்கலாம். பட் வந்து நான் நடிகனா இருக்க முடியாது. ம். திரும்ப நான் பழைய நிலைமைக்கு தான் போணும். அந்த நிலைமைக்கு நான் போணும்னு யாராவது விரும்புவாங்களா? மாட்டாங்க. இல்ல. அப்போ நான் அதிகமா ஆசைப்படுறது தப்பு இல்ல. ஓகே. அப்புக்குட்டிக்கு வந்து எனக்கு இந்த விஷயம் பண்ணா ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங்க தவிர்த்து. ம். பர்சனல் லைஃப்ல சொல்றேன். இப்போ சோகமா இருந்தாலும் நான் இந்த விஷயம் பண்ணா நான்லாம் எப்படின்னு கேட்டா, எனக்கு சாப்பாடு வாங்கி குடுத்தா நான்லாம் டக்குன்னு ஜாலியாயிடுவேன். அந்த மாரி. அப்போ உங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? இதே தான்மா நானும். சாப்பாடு. நல்ல சாப்பாடு குடுத்தாங்கன்னு வச்சுக்க, அவங்கள புகழ்ந்து தள்ளிருவேன். அதுமாரி நல்லா சமைக்கலன்னு வச்சுக்க, திட்டியும் தள்ளிருவேன். ஏன்னா நான் நல்லா சமைப்பேன். அப்படிங்களா சார்? ஆமாமா. நான் ஓகே. ஏன்னா கேட்டரிங்ல இருந்ததுனால சாம்பார், மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, பிரியாணி எனக்கு பண்ண தெரியாது. ஆ. மத்தபடி குழம்பு ஐட்டம் எல்லாமே நல்லா பண்ணுவேன். ஓகே. அதனால எனக்கு சாப்பாடு சின்ன வயசுல நான் விரும்பி சாப்பிடுவேன். 1/2 கிலோ அரிசிய ஒரே டயத்துல சாப்பிடுவேன் நானு. அரிசி இல்ல சாப்பாடு. ஓகே. அப்புக்குட்டி சார் இன்னும் ஒரு 2 வருஷத்துல இந்த இடத்துல என்ன பார்க்கலாம், நான் இத பண்ணிட்டு இருக்கேன். அப்டேட் குடுக்க முடியுமா உங்க லைஃப் அப்டேட்? இப்போ கரண்ட்ல இப்போ நாளை மறுநாள் யாதும் அறியான் ரிலீஸு. ம். அப்புறம் ஜீவகாருண்யம் லீடா பண்ணியிருக்கேன். அப்புறம் அரிக்கொம்பன் ஒரு படம் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளர்னு ஒரு படம் காமெடி பண்ணியிருக்கேன். கன்னியப்பன் ஒரு படம் காமெடி பண்ணியிருக்கேன். இப்படி நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க்கு நல்லா போயிட்டுருக்குமா ஆண்டவன் அருளால, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால. என்ன சார்? எல்லாம் மக்களுடைய ஆசீர்வாதம் தானே. கண்டிப்பா. ஓகே. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. எனக்கு இது தெரிஞ்சு அவன ஒரு மாரி ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்புக்குட்டிக்கு எனக்கு இந்த டைரக்டர் கூட படம் பண்ணிடணும். இல்ல அவர் இப்போ இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இந்த டைரக்டர் கூட பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆசை இருக்கா? எனக்கு ஆசை பாலு மகேந்திரா சார், மகேந்திரன் சார் கூட படம் பண்ண ஆசை. ஏன்னா பாலு மகேந்திரா சார் டைரக்ஷனில் நான் வந்து பார்த்துருக்கேன். ம். ஒரு பெண்ணின் கதை ஏதோ ஒரு கிராமத்துக்கு ஒரு ஸ்டோரின்னு ஒன்று ஓகே. எடுத்துகிட்டு இருந்தார். அந்த டைமில் நான் பார்த்துருக்கேன். ம். அவர் டைரக்ஷன் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அமைதியாக இருக்கும் ஸ்பாட்டு. ம். அந்த கேரக்டரை உள்வாங்கி நடிக்கிற வரைக்கும் அவர் விடமாட்டார். அவர் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் இல்லை இப்போது மகேந்திரன் சார் அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி படங்கள் இன்றைக்கி ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடிய டைரக்டரு அவருடைய சிஷியன் பாலு மகேந்திரா சார் சிஷியன் வெற்றிமாறன் இன்றைக்கி சிறப்பாக பண்ணிட்டு ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயத்தை எடுத்து அழகாக பண்ணுறாரு. நான் இது வரைக்கும் வெற்றிமாறன் சார் படம் நான் நடிக்கிறேன். நடிச்சதில்ல. அதேமாதிரி சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ம். அந்த விஷயம் எனக்கு மிஸ் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம், காலங்கள் தான் பதில் சொல்லும். நிச்சயமா காலங்கள் பதில் சொல்லும். உங்களுடைய உழைப்பின் பலமா நல்ல நல்ல வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி டேக் ஒன் சார்பா மனதார வாழ்த்துறேன் சார். தேங்க்யூம்மா, சூப்பர், செமையாக ரொம்ப கேள்வி நன்றி கேட்டேன். சார். நிகழ்ச்சியில பங்கேற்று பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு, உங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து நிறைய விஷயங்களை கொடுத்ததுக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம்.